வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி எலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக்குள்ளே போவோம். கொஞ்சம் சமீப காலமாகவே நம்ம போட்டுட்ட ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா, ஒரு சில இதுக்கு முன்னாடி இயங்க முடியாத ஜாதகம் அப்படின்னு ஒன்று போட்டேன். அதாவது வந்து ஏஎஸ்டி, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த அதனுடைய அமைப்பில் ஏடிஹெச் அப்படின்னு ஒரு அமைப்பு, அதாவது ஏடிஹெச்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அட்டென்ஷன் டிஃபிஷியன்சி அப்படின்வாங்க. அது அட்டென்ஷன் டிஃபிஷியன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ஏஎஸ்டிக்கும் அட்டென்ஷன் டிஃபிஷியன்சிக்கும் ஆட்டிசமுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, நம்ம குழந்தை வந்து ஆட்டிசம் அப்படின்றதை நம்ம நினைக்கிறோம். ஆனால் சில சமயத்தில் குழந்தை ஆட்டிசமாக இருப்பது இல்லை, ஆனால் ஏடிஹெச்சாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே என்கிட்ட கன்சல்ட்டிங்கில் வந்த ஒரு ஜாதகம்தான். ஆனால் மறுபடியும் அந்த ஜாதகர் தயவு செஞ்சு இந்த வீடியோ போடுங்க, தயவு செஞ்சு இந்த வீடியோ போடுங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னு தான் எனக்கு புரியலை. சில விஷயங்கள்லாம் வீடியோ போடாமல் இருப்பது நல்லது. ஆனால் அவங்களே கேட்கும் பொழுது அது ஏன்னு தெரில. ஏன்னா அந்த கமெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கமெண்ட்டை வந்து அவங்க தாய் கொடுத்தாங்களா தகப்பன் கொடுத்தாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கமெண்ட் எனக்கு பிடிக்கல. என் குழந்தை ஊனமாக இருந்திருந்தாலும் பரவாக இல்லை, ஆனால் இந்த மாதிரி இருப்பது ரணவேதனையை தருகிறது அப்படின்னு கொடுத்தாங்க. அது ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. அந்த மாதிரி அந்த கமெண்ட்டை நான் வந்து டெலீட் பண்ணுவேன். பொதுவாக அந்த மாதிரி கமெண்ட் போடக்கூடாதுன்னு எனக்கு டெலீட் பண்ணுற பழக்கம் கிடையாது. கமெண்ட்ஸ் எதையுமே டெலீட் பண்ணுற பழக்கம் கிடையாது. ஆனால் வேறு வழி கிடையாது. அவங்களும் கேட்குறாங்க, என்ன பண்ணுறது? அவங்களுக்காக போடுறேன்னா இல்லை, சர்வ நிச்சயமாக இல்லை. அதனால் நீங்கள் வந்து இதை போட்டு விளக்குங்கன்னு ஒரு 100 வாட்டி கமெண்ட் போட்டிங்கன்னா நான் உடனே விளக்கிடுவேன்னா இல்லவே இல்லை. அப்போ நான் ஏன் போடுறேன்? மக்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் போடுறேன். சர்வ நிச்சயமாக இந்த கமெண்ட்டை போட்டு எனக்கு இந்த ஜாதகத்தை விளக்குங்க, எனக்கு என் குழந்தை ஊனமாக இருந்திருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த மாதிரி இருப்பது ரணவேதனையை தருகிறது அப்படின்னு போட்ட கமெண்ட்டுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி போடாதீங்க. உங்கள் குழந்தையே நீங்கள் அந்த மாதிரி சொல்வது மிக மிக தவறு. சரி, இந்த ஏற்கனவே கன்சல்ட்டிங்கில் வந்த ஜாதகம் தான். நான் ஏற்கனவே கன்சல்ட்டிங் இந்த ஜாதகத்துக்கு நான் பண்ணியிருக்கேன். இந்த ஜாதகத்துக்கு நான் கன்சல்ட்டிங் பண்ணியிருக்கேன் அப்படின்ற அடிப்படையில் நான் வந்து பிறந்த தேதியை மட்டும்தான் போடுவேன், வேறு எதுவும் போட மாட்டேன். ஆனால் அந்த ஜாதகர் ஃபுல்லாகவே கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. சரி, பிறந்த தேதி நேரத்தை மட்டும் போடுறேன். பொதுவாகவே ஏடிஹெச் இந்த மாதிரி ஆட்டிசம் இதுக்கெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கும் இப்போ போடுற வீடியோக்கும் வித்தியாசங்கள் நான் ஏற்கனவே நிறைய இடத்துல வித்தியாசங்கள் சொல்லியிருப்பேன். லக்ன பாபத்துவம் மற்றும் லக்ன சுபத்துவம் மட்டும் இந்த ஆட்டிசம் ஏடிஹெச்சோடைய அமைப்புகளுக்கு வராது அப்படின்றத நான் வந்து நிறையவே சொல்லியிருக்கேன். ராகு தசை 2032 தான் முடியுது. நான் நிறையவே சொல்லியிருக்கேன். பொதுவாகவே ஆட்டிசம் ஏஎஸ்டி, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் எதுவுமே இயங்க முடியாமல் இருக்குது அப்படின்னா மனமும் கெட்டுப்போகும், புத்தியும் கெட்டுப்போகும். அதாவது சந்திரனும் கெட்டுப்போவார், புதனும் கெட்டுப்போவார். இதான் உண்மை. ஆனால் ஏடிஹெச் வந்து அப்படி கிடையாது. மனம் ஒழுங்காக இருக்கும், புத்தி மட்டும் பாதிக்கும். புத்தி பாதிச்சதுன்னா பையன் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பான், நீங்கள் சொன்ன பேச்செல்லாம் கேட்க மாட்டான், அவ்வளோதான் வித்தியாசம். பையன் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பான், நீங்கள் சொன்ன பேச்சை கேட்க மாட்டான். உங்களுடைய நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ரூமில் வந்து ஒரு டிவி இருக்குது, ஹாலில் ஒரு டிவி இருக்குது. நீங்கள் உங்கள் ரூமில் டிவி கிட்ட திடீர்னு எங்கே டிவி ரிமோட்டை காணுன்னா கடகடன்னு உங்கள் பையன் எடுத்துன்னு வந்து கொடுப்பான். அவனுக்கு எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. தான் பார்த்துக்கிட்டு இருக்கும் ஒரு விஷயத்தை, அவன் ஒரு டிவியை பார்த்துட்ருக்கான், அவன் ஒரு அமைப்பை பார்த்துக்கிட்டு இருக்கான், ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அதை மட்டுமே அவன் மனதில் நிறுத்தாமல், புத்தியில் நிறுத்தாமல், பின்னாடி போகிற விஷயத்தையும் அவன் புத்தி அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் ஏடிஹெச். எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுனே தெரியாது குழந்தைக்கு. அப்போ அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய அதை அப்போ என்ன ஆகுது?
நீங்கள் ஒன்று பேசிகிட்டு இருப்பீங்க, நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து அதுவும் மனசுக்குள்ளே வரும், அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் சொன்ன உடனே ஐயோ அம்மா தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோ இருக்குமா ரிமோட்டை எடுத்து போய் கொடுப்பான். நான் கேட்கவே இல்லை, ஆனால் என் பையன் எடுத்துன்னு வந்து கொடுத்தான் பார் அப்படின்னு சொல்லுவீங்க. இதுதான் இதுபோல் ஏடிஹெச் இருக்கிற எல்லா குழந்தைக்கும் இருக்கும். இதுதான் ஏடிஹெச்சை புரிந்து கொள்ளும் அமைப்பு. ஆட்டிசமா ஏடிஹெச்சா ஏஎஸ்டியான்றதை புரிந்து கொள்ளும் அமைப்பு. இங்கே பாருங்கள், இந்த ஜாதகம் பாருங்கள். இந்த குழந்தை ஆட்டிசம் கிடையாது, இந்த குழந்தை ஏடிஹெச். ஆட்டிசம் கிடையாது. இந்த அம்மா மறுபடியும் ஆட்டிசம்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிடையாது. 2019 பிறந்திருக்கு. 5 வயசு தான் அது. அந்த 5 வயசுக்குள்ளே இந்த குழந்தை ஆட்டிசம்னு ஒரு நாளும் யாராலையும் சொல்ல முடியாது. லக்னத்துக்கு 2ல் இருக்குது. ஒருவேளை வாக்குஸ்தானத்தில் வந்து ராகு உட்காந்துட்டு இருக்கிற நடக்கிறது, ராகு தசை நடக்குது. லக்னாதிபதி புதன் மற்றும் 5ஆம் அதிபதி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5ஆம் அதிபதி கெட்டு போகிறாரா, 8ஆம் அதிபதியோடு இருக்காரா, இந்த 6, 8ஆம் அதிபதிகளுடன் தொடர்பு நான் சொல்லிகிட்டே இருப்பேனா. இப்போது 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ஆம் அதிபதியான சனியுடன் சேர்ந்து இருந்து லக்னத்தை பார்க்குறார். அப்போ இந்த லக்னத்தில் முதலில் பாபத்துவம் அதன் பின் சுபத்துவம்னு சொல்லாமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பொதுவாகவே லக்னத்தை சனி தொடர்பு கொள்ளலாம், சுபத்துவமாய் சனி தொடர்பு கொள்ளலாம், தப்பே கிடையாது. ஸோ அதன்படி இந்த இடத்துல வந்து 8ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்க செவ்வாய் அவருடைய வீட்டில் 11ஆம் வீட்டில் தான் இருக்கார். எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த இடத்துல குரு இருக்கிறது நல்லது. இங்கே என்ன அமைப்புன்னா, ராசியையும் சனி பார்த்து மற்றும் ராசிக்கு 5ஆம் வீடு. எப்பவுமே சொல்லுவேன், இந்த 5ஆம் வீடு எண்ணம் செயல்தான் ஒரு ஏடிஹெச்சா ஆட்டிசமா, ஏடிஹெச்சா இல்லை ஆட்டிசமான்றதை நிர்ணயிக்கும். இயங்க முடியல ஜாதகம்னா மனமும் கெட்டு போகும். வித்தியாசங்கள். புத்தி புதனும் கெட்டு சந்திரனும் கெட்டு 2 பேரும் கெட்டு போய் லக்னாதிபதி நல்லா இருந்தாலும் புரோஜனம் இல்லை, லக்னம் சுபத்துவமாக இருந்தாலும் புரோஜனம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்தில் சந்திரன் நன்றாக இருந்து புதன், அதாவது ராசிக்கு 5ஆம் அதிபதி ராசிக்கு 12இல் மறைந்து மற்றும் லக்னாதிபதி லக்னத்திற்கு 8இல் மறைந்து மற்றும் லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்து, அவயோகரான செவ்வாய் பார்த்து 5ஆம் அதிபதி சனியுடன் சேர்ந்திருந்து இந்த குழந்தை மற்றும் சந்திரனை சனி பார்க்கும் அமைப்புகளில் இந்த குழந்தை ஏடிஹெச். 8 வரைக்கும் ஏடிஹெச், ராகு தசை முடிகிற வரைக்கும் அவ்வளவுதான். அடுத்து குரு தசையிலேருந்து சரியாயிடப்போகுது குழந்தை. 100% குரு தசையிலேருந்து சரியாயிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளே நம்மளுடைய குழந்தை, நம்ம தான் குழந்தைக்கு பலத்தை கொடுக்கணும். இந்த சமயத்தில் அவன் மனசுக்குள்ள ஒரு 10 விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். எந்த விஷயத்துக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அவன் ஒரு வேலையை செஞ்சிட்ருப்பான், இன்னொரு வேலை ஓடிட்டுருக்கும், நீங்கள் ஒரு வேலை பேசிகிட்டு இருப்பீங்க, இதுக்கு பதில் கொடுத்துட்ருப்பான், இதையும் செஞ்சிட்ருப்பான், இதுக்கும் பதில் கொடுத்துட்ருப்பான். ஸோ எத்தனை வித்தியாசங்கள் இருக்குது பாருங்கள். ஆட்டிசமாக இருந்தால் சுத்தமாக புதன் டெட் ஆகிடுவார். அது ஆட்டிசம். சுத்தமாக டெட் ஆகிடுவார், ஒன்றுமே பண்ணாது. 2ஆம் இடமும் இயங்காது. வாயிலேருந்து அந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு பேசவே பேசாது. பேசாமல் இருந்து புதனும் சேர்ந்து கெட்டு போகணும், செத்து போகணும். அப்போ தான் ஆட்டிசம். இந்த இடத்துல புதன் கெடலை, கேதுவோட சேர்ந்துருக்கிறது நல்ல விஷயம். நிபுணத்தினம், அதாவது என்னென்னா மனசுக்குள்ளேயே பல விஷயத்தை போட்டு உரட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. மற்றும் லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்த குழந்தை பிற்காலத்தில், மறுபடியும் சொல்கிறேன், குருதசை ஆரம்பித்ததிலிருந்து இந்த குழந்தை அபரிவிதமான ஞானத்தை, இன்னும் எதிர்காலத்தில் நிறைய விஷயத்தை இந்த குழந்தை கண்டுபிடிக்குங்க. அதனால் குழந்தையை பார்த்து தயவு செய்து சொல்லாதீர்கள். இந்த அடிப்படையில் இங்கே பாருங்கள், சில சமயத்தில் வந்து இங்கே கேது வந்து 1 டிகிரியில் இருப்பார். நீங்கள் இதை போட்டுக்கங்க. ஏன்னா வரக்கூடிய தசாபுக்திகள் எல்லாம் குரு தசைக்கு அப்புறம், குருக்கு அப்புறம் சனி, அதுக்கப்புறம் புதன். இந்த இடத்துல புதன் கூட 28 டிகிரியில் இருக்கார். 28 டிகிரியில் இருக்கக்கூடிய புதன் வந்து சாரம் கொடுத்தது செவ்வாயை. அந்த செவ்வாய் புதனுக்கு 4ஆம் இடத்துலையும் மற்றும் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துலையும் இருக்கிறது ரொம்ப நல்லது. யார் தொடர்பும் இல்லாமல் இருப்பது அதை விட நல்லது. புரிஞ்சுக்கங்க, அதை விட நல்லது. அதன் பின் சனி தசையும் பார்த்தீங்கன்னா 21 டிகிரியில் சனி உட்காந்துட்ருக்கார் மற்றும் சுக்கிரன் 8 டிகிரியில் இருக்கார். இந்த சுக்கிரன் தான் வந்து சுக்கிரனுக்கு சாரம் கொடுத்தவன் தான் 8ல் இருக்கானே தவிர, சனிக்கு சாரம் கொடுத்தது வந்து சுக்கிரனை. அந்த சுக்கிரன் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறது, 7ஆம் இடத்தோடு உட்காந்துட்டு இருக்கிறது.
கண்டிப்பாக திருமண அமைப்புகள்லாம் இருக்குதுன்றதை காட்டுது. குருதசையிலேயே அமைப்புகள் வந்துடும். 16 வருஷம் குருதசையிலேயே அமைப்புகள் கடைசியில் வரும். சனி தசை ஆரம்பத்துலலாம் சர்வ நிச்சயமாக இந்த குழந்தைக்கு திருமணம் கண்டிப்பாக இருக்குது. அதாவது 2048 அப்படின்னா 2019னா 2000 குருதசை கடைசியிலேயே கல்யாணம் வந்துடும். நல்லா இருக்க போகிற குழந்தைங்க, இதான் உண்மை. நம்மளே நம்ம குழந்தைய இது பண்ணக்கூடாதுல்ல. ஸோ இதுதான் ஏடிஹெச்சுக்கும் ஆட்டிசத்துக்கும் ஏஎஸ்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஏஎஸ்டி ஏற்கனவே போட்டேன், இயங்கவே முடியாது. 15 வயசாகுது, ஆனால் மன வளர்ச்சி 3 வயசுக்கு உண்டான மன வளர்ச்சி. இங்கே மனம் நன்றாக இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அம்மா ஏன் மறுபடியும் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஒரே அந்த குழந்தைக்கு ஜென்ம சனி நடக்குது. 2ஆம் அதிபதி வாக்குஸ்தானாதிபதி. அதனால் அம்மா என்ன சொன்னாலும் அப்பா என்ன சொன்னாலும் குழந்தை கேட்காது. ராசியும் சனி பிடிவாத குழந்தை, ராசியும் சனி பார்த்து லக்னத்தையும் சனி பார்க்குற பிடிவாத குழந்தை. மனசுக்குள்ளே 10 விஷயம் ஓடுது, கரெக்டாக தான் ஓடிட்டுருக்கு. எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது தெரியல. இப்போ உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இந்த நிமிஷத்தில், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இந்த நிமிஷத்தில் எனக்கு தோணக்கூடிய விஷயங்கள், கையில் செல்ஃபோனை வச்சுட்டுருக்கேன், ஐயோ பேனாக்கு கேப்பு போட்டிருக்கேன் மூடலையே நான் அப்படின்ற எனக்கு, இப்போ கேப்பை எங்கே வச்சேன் அப்படின்ற எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். கேப்பை எங்கே வச்சேன்னு தெரில, கையில் செல்ஃபோனை வச்சுருக்கேனே, நான் பேசிகிட்டு இருக்கேனே, ஒழுங்காக பேசணுமே, எனக்கு நான் போர்டில் எழுதியிருக்கேனே, பின்னாடி சாயக்கூடாது, வெள்ளைச்சட்டை போட்டிருக்கேனே, பற்றுமே, இதெல்லாம் என் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஆனால் நான் எதை முதன்மைப்படுத்துகிறேன் அப்படின்னா, என்னுடைய பேச்சும் என்னுடைய எண்ணமும் நான் என்ன போட்டிருக்கேன்றதை மட்டும்தான் முதன்மைப்படுத்துகிறேன். இது ரெண்டுத்தையும் முதன்மைப்படுத்தலை. ஆனால் இந்த குழந்தைக்கு எதை முதன்மைப்படுத்துறதுன்றது தெரியலை. அதனால் பேசிகிட்டு இருக்கும்போதே இதை பார் கேப்பு போடல பார் அப்படின்னு சொல்லும். பேசிகிட்டு இருக்கும்போதே நான் கேப்பு போடலை அப்படின்னு சொல்லுவேன். சார் கையில் செல்ஃபோனை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும். நான் இது போட்டிருக்கேன்னு சொன்னோம். அது சொல்கிறதுனால இந்த குழந்தை மக்குன்றது கிடையாது. இந்த குழந்தைக்கு எல்லாம் தெரியுது, எதை முதன்மைப்படுத்துறதுன்னு தான் தெரியல. அந்த முதன்மைப்படுத்துறத குரு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு குரு, கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ இந்த குழந்தை நல்லா இருக்க போகுது. அதனால் நல்லா இருக்கிற குழந்தைய தயவு செய்து ஏடிஹெச்சு ரணவேதனை அனுபவிக்கிறேன், ஊனமாக இருந்திருந்தாலும் பரவாயில்ல, இப்படி இருக்கிறது தப்புன்றதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இனிமேல்ட்டு அந்த மாதிரி போடாதீங்க. தயவு செஞ்சு இனிமேல்ட்டு எந்த பதிவுலையும் போடாதீங்க. உங்களுடைய பதிவை நான் இன்னும் ஒரு 2-3 ஜிகையாவுடைய பதிவுலையும் பார்த்தேன், ஆதித்ய குருஜியோடைய கமெண்ட்ஸ்லையும் பார்த்தேன். இதே கமெண்ட்டை போட்டிருக்கீங்க. மிக மிக தவறான அணுகுமுறை, போடாதீங்க. முடிஞ்சால் போய் டெலீட் பண்ணுங்க, எல்லா கமெண்ட்டையும் டெலீட் பண்ணிவிடுங்க. இதை நான் டெலீட் பண்ணுறதுனால நான் போட்டது உண்மையாகாதுன்றது. நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், எதுக்குன்னு காமிக்கிறதுக்கு, ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் குழந்தை நல்ல குழந்தை, அதனால் போடாதீங்க. உண்மையிலேயே நல்ல குழந்தை, நன்றாக இருக்கக்கூடிய குழந்தை. அதனால் கொஞ்சம் சிச்சுவேஷன் சரியில்லை, தற்காலிகங்களாக ஒரு சில பிரச்சனைகள், பிறந்ததுலேருந்து இப்போ தான் 5 வயசு ஆகிருக்கு குழந்தைக்கு. அதனால் ஒரு சில உங்களுக்குள்ளேயே ஒரு இப்படி இல்லை. மற்றும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கங்க. உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு அவயோக தசை நடக்குதா, உங்களுக்கு எப்படிப்பட்ட தசை நடக்குதுன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு குழந்தையுடைய அமைப்புகளும் எப்படின்றது தெரியும். அதனால் தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன், எல்லா குழந்தையும் தெய்வ குழந்தைகள். 12 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை செய்யும் தவறுக்குள்ளேயே வராதுன்றது சாஸ்திர தர்மம் சொல்கிறது. அப்படி இருக்கும்பொழுது அந்த குழந்தை, அதாவது ஒரு 12 வயசுக்குள்ளே ஒரு குழந்தை எதை கொன்னாலும் எதை குத்தினாலும் கர்மாவிலேயே சேராதான், சாஸ்திரம் சொல்லுது, நான் சொல்லலை. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி குழந்தைய அப்படி சொல்லாமல் இருங்க. உண்மையிலேயே நல்ல குழந்தை. இதுதான் ஆட்டிசம்க்கும் ஏஹெச்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.